ஓம் நம சிவாய சிவாய நம. தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம். நீங்கள் இப்போ தான் முதலாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம். 20/12/2023 சனி பயிற்சி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது கும்பம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கும்பம் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள், குப்பை கூவம் ஓடை ஆறு எல்லாம் வந்து கலந்தாலும் கொஞ்சமும் உவர்ப்புத்தன்மை மாறாத கடலை போல இழப்பு, ஏமாற்றம், தோல்வி, துக்கம் போன்றவை வந்தாலும் ஏற்றுக்கொள்பவர்களே, சொன்னது யாரென்று பார்க்காமல் சொல்லப்பட்டதை பற்றி யோசிப்பவர்களே, எடுத்து சிவந்தவர்களே, கொடுத்து சிவந்தவர்களே. இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் இப்போது திருக்கணித பஞ்சாங்கப்படி 20/12/2023 முதல் 29/3/2026 வரை உள்ள காலகட்டங்களில் ராசிக்குள்ளேயே ஜென்ம சனியாக அமர்கிறார். கவலை வேண்டாம், நல்லதையே செய்வார். ஆட்சி பெற்று சுபத்தன்மை அடைவதால் சனி பகவான் பண வரவையும் அதிகரிப்பார். இனி நிம்மதி பிறக்கும். சந்தேகத்தால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். தினம்தோறும் எதிர்பார்த்து ஏமாந்த பணமெல்லாம் இப்பொழுது வந்து சேரும். அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருந்த கடனில் ஒரு பகுதியை இப்பொழுது பைசல் செய்வீர்கள். ஜென்ம சனி என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பரிசோதித்து கொள்ளுங்கள். தோலில் நமைச்சல், எரிச்சல், கட்டி வந்து போகும். உறவினர்கள், நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். திடீர் பயணங்களால் வீண் அலைச்சல்கள், டென்ஷன்கள் ஏற்படும். அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் சென்று நிறைவேற்றுவீர்கள். வழக்கறிஞரின் ஆலோசனையின்றி எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். விஐபிகளின் நட்பால் சில காரியங்களை சந்திப்பீர்கள். பிள்ளைகளிடம் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை, அலட்சிய போக்கு மாறும். மகளுக்கு விரைவில் கல்யாணம் நடந்தேறும். மகனின் கூடா நட்பு விலகும். புதிய வீடு, மனை இப்பொழுது வாங்குவீர்கள். புதிய வாகனம் வாங்கும் சந்தர்ப்பம் உண்டாகும். சனி பகவானின் பார்வை பலன்கள். சனி பகவான் உங்களின் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் கௌரவ பதவி வரும். விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள். சவால்களில் வெற்றி பெறுவீர்கள். இளைய சகோதர வகையில் செலவுகள் வந்து சேரும். சனி பகவான் உங்களின் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் மனைவிக்கு கால் வலி, கழுத்து வலி வந்து நீங்கும். வீண் சந்தேகத்தை குறையுங்கள். சனி பகவான் உங்களின் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் உத்தியோகத்தில் மரியாதை கூடும். சிலர் சுய தொழில் தொடங்க வாய்ப்புகள் உண்டு. சனி பகவானின் நட்சத்திர சஞ்சாரம். உங்கள் திருதியாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் 13/10/2024 முதல் 24/11/2024 வரை சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டத்தில் கம்பீரமாக பேசி காரியத்தை முடிப்பீர்கள். சகோதரர்களால் ஆதாயம் அடைவீர்கள். புது பொறுப்புகளும் பதவிகளும் இப்பொழுது தேடி வரும். சொத்து வாங்குவது, விற்பது லாபகரமாகவே முடியும். மனைவி வழியில் நல்ல செய்தி வந்து சேரும். 3/9/2024 முதல் 27/12/2024 வரை ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டத்தில் நவீன மின்சார சாதனங்களை வாங்குவீர்கள். பழுதாகி கிடந்த வாகனத்தை மாற்றுவீர்கள். அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும். திருமண தடை நீங்கும். 7/4/2024 முதல் 29/3/2025 வரை உங்கள் தனாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டங்களில் இழுபறி நிலை மாறும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். திருமணம், சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு முன்னுரிமை தருவார்கள். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஷேர் மூலம் லாபம் அடைவீர்கள். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். யோகா, தியானம், மனம் லயிக்கும். இல்லத்தரசிகளே, அடுப்படி அலமாரிகளில் சிறிது சிறிதாக சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு
தங்க ஆபரணங்களை வாங்குவீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்கள் இனி வேலை சுமை குறையும். கன்னி பெண்களே, முடிவெடுப்பதில் அவசரம் வேண்டாம். பெற்றோரின் ஆலோசனைக்கு செவி சாயுங்கள். விடுபட்ட பாடத்தை மீண்டும் எழுதி தேர்ச்சி பெறுவீர்கள். வியாபாரிகள் தடாலடியாக சில மாற்றங்கள் செய்வீர்கள். பெரிய முதலை போட்டு மாட்டிக்கொள்ளாமல் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவது நல்லது. இனி கணிசமாக லாபம் உயரும். ஹோட்டல், கணினி, உதிரி பாகங்கள், துணி வகைகளில் லாபம் அடைவீர்கள். பழைய பாக்கிகளை கனிவாக பேசி வசூலிப்பீர்கள். கூட்டு தொழிலில் பங்குதாரரிடம் வளைந்து கொடுத்து பேசுங்கள். உத்தியோகஸ்தர்களே, வேலை சுமைகள் அதிகரித்து கொண்டே போகும். சக ஊழியர்களின் பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டி வரும். தடைப்பட்ட சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் இனி தாமதம் இல்லாமல் கிடைக்கும். கணினி துறையினர்களுக்கு கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டி வரும். இந்த சனி மாற்றம் இழப்பு, எதிர்ப்பு, ஏமாற்றங்களிலிருந்து விடுபடுவதுடன் ஓரளவு வருமானம், வசதிகளையும் தரும். உங்களுக்கு பரிகாரம்: திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பாதையில் உள்ள திருக்கொள்ளிக்காடு எனும் ஊரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரரை திருவோணம் நட்சத்திர நாளில் சென்று வணங்குங்கள். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுங்கள். மிகப்பெரிய வெற்றிகளை அடைவீர்கள். அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.